என்னையோட மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் நம்முடைய காணொளிகள் தொடர்ந்து உங்களுக்கு வர வேண்டுமென்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து நம்முடைய காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துரை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள். அன்பு உறவுகளே, வாருங்கள் இப்பொழுது காணொளிக்குள்ளே செல்லுவோம். நடந்து முடிந்திருக்கின்ற இந்த 2024 பாராளுமன்ற தேர்தலில் ரிசல்ட் வருவதற்கு இன்னும் ஒரு மாத காலம் இருக்கிறது. ஜூன் மாதம் 4ஆம் தேதி தான் முடிவுகள் வெளிவரப்போகிறது. அதற்குள்ளாக இன்னும் 6 கட்ட தேர்தல்கள் பாக்கி இருக்கிறது. இதுவெல்லாம் நாடு முழுவதும் நடந்து முடிந்த பிறகுதான் அனைத்து மாநிலங்களின் வாக்குகளும் ஒரே நாள் வருகின்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படுகிறது. தமிழ்நாட்டில் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் எதிராக எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இந்த 2024 ஒரு மிகப்பெரிய அலை வீசி இருக்கிறது. அது களத்தில் தெளிவாக தெரிகிறது. நடக்காததுக்கு முன்னாடியே எப்படி சண்முகம் எப்படி சொல்ற அப்படின்னு கேட்காதீங்க. ஏன்னா களத்துல அது நிறுவனமாகி இருக்கிறது. 4வது முனையில சீமான் பல தொகுதிகளில் வாக்கை பிரித்து இவருக்கு வரவிருந்த வெற்றியை அவருக்கும் அவர் பெறவிருந்த வெற்றியை அவருக்கும் மாற்றி மாற்றி கொடுக்கின்ற அந்த வேலையை சீமான் தான் களத்துல செய்கிறார். சீமான் செய்கின்ற வேலையில தான் களத்தில் வெற்றிகள் கைமாறி செல்லுகிறது. நாம் இந்த காணொலியில திமுக அதிமுகவிற்கு அதிர்ச்சி அளிக்கவிருக்கின்ற ஒரு 4 தொகுதிகளை பற்றி தான் பார்க்கவிருக்கிறோம். அதில் முதன்மை தொகுதினா கோவை தொகுதி. கோவை தொகுதியை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை தான் அங்க வேட்பாளர். பாஜகவின் தலைவர் அண்ணாமலை தான் கோவை தொகுதியின் வேட்பாளர். அதிமுக வேட்பாளர் செங்கை ராமச்சந்திரன், அதே போல திமுக வேட்பாளர் எல்லாருமே களத்தில் இருக்காங்க. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உட்பட 4 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறார்கள். ஆனால் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பல லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல கோவை தொகுதியில வெற்றி பெறுவார் என்று பெரும்பாலான கோவை வாழ் மக்கள் அதை தான் பேசுறாங்க. அப்படி என்றால் வாக்கு இவர்கள் அண்ணாமலைக்கு தான் செலுத்தி இருப்பார்கள். யார் ஒருவர் எங்கள் தொகுதியில் அண்ணாமலை தான் வெற்றி பெறுவார் என்று சொல்லுகிறாரோ கண்டிப்பா அவர் வாக்கு அவருக்கு தான் செலுத்தியிருக்க வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது பெரும்பாலான கோவை தொகுதி மக்கள் அண்ணாமலை தான் கோவை தொகுதியில வெற்றி பெறுவார் இந்த முறை அப்படின்னு அடித்து சொல்றாங்க. செங்கை ராமச்சந்திரன் என்ற அதிமுகவின் வேட்பாளர் கடுமையான சவாலை கொடுத்திருக்கிறார் அண்ணாமலைக்கு களத்துல. திமுக எப்பொழுதும் அந்த களத்துல இருந்து பின்வாங்கி விட்டது. கோவை தொகுதியில போட்டியிலேயே திமுக இல்லை. ஆனா நோட்டு கொடுத்ததுல திமுகவும் அதிமுகவும் போட்டி போட்டு வாரி இறைத்திருக்கிறார். அந்த நோட்டின் மூலமாக பெரும்பான்மையான இடங்கள்ல டெபாசிட்டை தக்க வைத்துக் கொள்வதற்கான வேலையே திமுக செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது. ஏன்னா ஒருவேளை டெபாசிட் காலி ஆயிடுச்சுன்னா அவமானத்திலும் அவமானம், பெருத்த அவமானம் ஆயிடும் திமுகவுக்கு. ஏன்னா அவங்க ஆளுங்கட்சி. ஏனென்றால் செங்கை ராமச்சந்திரன் அண்ணாமலைக்கு ஒரு மிக பெரிய டப்பை கொடுத்திருப்பதாக சொல்லப்படுகிறது. கோவை தொகுதியில செங்கை ராமச்சந்திரன் எவ்வளவு பெரிய டப் கொடுத்திருந்தாலும் கூட வெற்றி என்பது அண்ணாமலைக்கு பக்கம் தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஆகையால கோவை தொகுதியில பாஜக வெற்றி பெறுவது உறுதி என்றுதான் சொல்லப்படுகிறது. என்றாலும் நாம் ஜூன் 4ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கின்ற தொகுதி தேனி தொகுதியில போட்டியிடுபவர் டிடிவி தினகரன். திமுக தரப்புல போட்டியிடுபவர் தங்க தமிழ்ச்செல்வன். அதே போல அதிமுக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை அங்க போட்டு இருக்கிறது. தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தங்க தமிழ்ச்செல்வன் தான் வெற்றி பெறுவார் அப்படின்னு திமுகவினுடைய சகாக்கள் பேசுறாங்க. ஏன்னா தங்க தமிழ்ச்செல்வன் தரப்புல பல கோடி ரூபாய் களத்துல விளையாடியதான். டிடிவி தினகரன் என்ன சளைத்தவரா? அவர் கொடுத்திருக்க மாட்டாரா? அவரும் பல கோடிகளை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் அமமுக, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி என்று 4 முனை போட்டி அந்த காலத்திலும் வலுவாக இருக்கிறது. இந்த அளவிற்கு களம் போட்டி நிறைந்ததாக இருப்பதால யாரும் அவ்வளவு எளிதில் வெற்றி கனியே பறிச்சிட முடியாது. தேனி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தினகரன் வெற்றி பெற்று விடுவார் என்று ஒரு பக்கம் கூறினாலும் தங்க தமிழ்ச்செல்வன் அந்த தொகுதியின் மைந்தன். அதே போல ஆளும் கட்சி தரப்புல நிறுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு மிக முக்கியமான வேட்பாளராக தங்க தமிழ்ச்செல்வன் பார்க்கப்படுகிறார். என்றாலும் கூட
டிடிவி தினகரனும் தங்கத்தமிழ் செல்வனும் ஏற்கனவே அதிமுகவில் இருந்தவர்கள். அதன் பிறகு இருவரும் அமமுகவில் இருந்தவர்கள். கடைசியில் அமமுகவில் இருந்து விலகிதான் திமுகவில் போய் சேர்ந்தார் தங்கத்தமிழ் செல்வன். திமுக பொதுவா என்ன வேலையை செய்யும்? களத்துல அம்மாவையும் பிள்ளையும் மோத விடும், அப்பனையும் மகனையும் மோத விடும், அண்ணனையும் தம்பியும் மோத விடும், நண்பர்களும் மோத விடும். இந்த வேலையை திமுக எப்பொழுதுமே சளைக்காமல் செய்வார்கள். ஏன்னா அடுத்த குடும்பத்தை கெடுக்கிறது, அடுத்தவங்களுடைய உறவை பிரிக்கிறது, அடுத்தவர்களுடைய வாழ்வியல குறுக்கிட்டு அவர்களுக்கு பகையை மூட்டுவது, இந்த வேலையை திமுக எப்பொழுதுமே அஞ்சாமல் செய்யும். அதுதான் அவர்களுடைய தாரக மந்திரம். இந்த வேலையை செய்து செய்துதான் இன்னைக்கு வரைக்கும் திமுக ஒரு ஆட்சி ஆளுகின்ற இடத்தில் இருக்கிறது. அந்த வேலையை இப்பொழுது தங்கத்தமிழ் செல்வனுக்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒரு நேரடி மோதலை தேனி தொகுதியில செய்து கொண்டிருக்கிறது திமுக. தேனி தொகுதியில் தங்கத்தமிழ் செல்வனா டிடிவி தினகரனா என்ற ஒரு கடுமையான போட்டி தேனி தொகுதியில நிலவுகிறது. என்றாலும் அங்கு தங்கத்தமிழ் செல்வனே முந்துவதாக சொல்லப்படுகிறது. ஆனால் வாக்குப்பதிவுக்கு பிறகு டிடிவி தினகரன் தான் அந்த களத்தில் முந்துகிறார் என்று கூறப்படுகிறது. என்றாலும் நாம் ஜூன் 4ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது. அடுத்ததாக திமுகவிற்கு அதிர்ச்சி தர காத்திருக்கின்ற இன்னொரு தொகுதி ராமநாதபுரம் தொகுதி. இந்த ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுபவர் முன்னாள் முதலமைச்சர் ஓபிஎஸ் அவர்கள். ஓபிஎஸ் போட்டியிடுகின்ற இந்த ராமநாதபுரம் தொகுதியில திமுக கூட்டணியில வந்துட்டு நவாஸ்கனி போட்டியிடுறார். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அங்க போட்டியிடுது ஏனி சின்னத்துல. ஏற்கனவே நவாஸ்கனி வந்துட்டு ராமநாதபுரத்தோட சிட்டிங் எம்பியா இருக்கிறார். அதிமுக அதே போல வேட்பாளரை போட்டு இருக்கிறது. அதே போல ஓபிஎஸ் என்ற பேர்லயே 5 ஓபிஎஸ் அந்த தொகுதியில போட்டிடுறாங்க சுயேட்சைகளாக. இதுவெல்லாம் வந்து அதிமுக களம் இறக்கிய நபர்கள் இவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ராமநாதபுரம் தொகுதி முழுவதற்கும் ஓபிஎஸ்ஸாவே இருக்காங்களா, விரும்புகின்ற திசையெல்லாம் ஓபிஎஸோட பேனர்களாவே இருக்குதான் ராமநாதபுரம் தொகுதியில். 5 ஓபிஎஸும் பல கோடிகளை செலவு பண்ணியிருக்காங்களாம். சாமானிய ஒரு சுயேட்சை வேட்பாளர்கள் பல கோடி எப்படி செலவு பண்ண முடியும்? ஆனால் அங்கே பண்ணியிருக்காங்க ராமநாதபுரம் தொகுதியில். காரணம் என்ன? அதிமுக எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது ஓ பன்னீர்செல்வத்தை தோற்கடிக்கணும். ஏன்னா ஓ பன்னீர்செல்வம் ஒருவேளை வெற்றி பெற்றுட்டா அதிமுகவுடைய கண்ணில் விரல விட்டு கூட அவர் ஆட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஓபிஎஸ் தோற்கடிச்சா அவருடைய அரசியல் வாழ்க்கை அஸ்தமனம் ஆயிடும். இந்த வேலையை எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்திருக்கிறார். அதனாலதான் ராமநாதபுரம் தொகுதியில முடிந்த வரைக்கும் ஓபிஎஸ் தோற்கடிப்பதற்கான வேலையை கையில் எடுத்து அதற்கான ஆட்களையும் களமிறக்கி இருக்கிறாரா எடப்பாடி. இப்பொழுது சிட்டிங் எம்பியாக இருக்கின்ற நவாஸ்கனியை பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதிக்கு எந்த ஒரு நன்மைகளையுமே செய்யாத ஒரு எம்பி தான் நவாஸ்கனி. ஏன்னா அந்த தொகுதி மக்கள் ஏற்கனவே கருத்து கணிப்புல சொல்லி இருக்காங்க. ஆனா நவாஸ்கனிக்கு அந்த மக்கள் மீண்டும் எப்படி வாக்களிப்பார்கள் அப்படின்ற ஒரு கேள்வி வந்தாலும் கூட கண்டிப்பாக அந்த தொகுதி மக்கள் மீண்டும் நவாஸ்கனிக்கு வாக்களிப்பார்கள். காரணம் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்கள் வாக்கு இஸ்லாமியர்களுக்கு என்ற அடிப்படையில நவாஸ்கனி அவர்களுக்கு மீண்டும் வாக்களிச்சிருவாங்க. அவர் நமக்கு என்ன செய்தாரு செய்யலைங்கிறது பிரச்சனையே இல்லை. ஆனா நம்மால் அங்க ஜெயிச்சிடணும், தோத்துடக்கூடாது. ஏன்னா நம்பால் இங்க தோத்துட்டாருன்னா இன்னொரு முறை நம்பாளுக்கு ராமநாதபுரம் தொகுதி கிடைக்காத போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அனைத்து இஸ்லாமியர்களும் நவாஸ்கனிக்கு வாக்களிச்சிருவாங்க. ஓபிஎஸ்க்கு இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா முக்குளத்தோர் வாக்கு வந்துட்டு 25 விழுக்காடு வாக்கு ராமநாதபுரம் தொகுதியில் இருக்குது. அந்த முக்குளத்தோர் வாக்கு ஒட்டுமொத்தமாக ஓபிஎஸ்க்கு கிடைத்தது என்றால் ஓபிஎஸ் ஒரு கடுமையான போட்டியை நவாஸ்கனிக்கு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. என்றாலும் கூட ஓபிஎஸ் அங்கு வெற்றி பெறுவார் என்று கணிக்க முடியவில்லை என்றுதான் சொல்லுகிறார்கள் அரசியல் வல்லுநர். ஆகையால ராமநாதபுரம் தொகுதியின் வெற்றி எந்த பக்கம் திரும்பும் என்பதை வருகின்ற ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்துதான் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்கவிருக்கின்ற தொகுதி தருமபுரி. பாஜக பாமக கூட்டணியில மிகவும் முக்கியமாக எதிர்பார்க்கப்படுகின்ற தொகுதி தருமபுரி. இந்த தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் சௌமியா அன்புமணி அவர்கள் போட்டியிடுகிறார். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் சௌமியா அன்புமணி அவர்கள் தருமபுரி தொகுதியில பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் போட்டியிடுறார். அதே போல திமுக சார்பில் ஆ மணி போட்டியிடுகிறார். அதே போல அதிமுக தரப்புல டாக்டர் அசோகன் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியும் அங்கு வேட்பாளரை களமிறக்கி இருக்கிறது.
இப்படி 4 முனை போட்டி நிலவுகின்ற தருமபுரி தொகுதியில பணம் வந்துட்டு பெருவாரியாக வாரி இறைத்து இருக்கிறார்களாம். தருமபுரி தொகுதியில தமிழகத்தில் நடந்து முடிந்த இந்த 2024 பாராளுமன்ற தொகுதியில அதிக வாக்கு பதிவாகி இருக்கின்ற ஒரே ஒரு தொகுதி தருமபுரி தான். 80 விழுக்காடுக்கு மேல வாக்கு பதிவாகி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் பதிவாகி இருக்கின்ற வாக்கு 69 விழுக்காடு தான். அப்படின்னாலும் தருமபுரி தொகுதியில மட்டும் 81 விழுக்காடு வாக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் தருமபுரி மக்கள் வந்துட்டு அவ்வளவு ஆர்வமாக வாக்களித்திருக்கிறார்கள். அப்பொழுதும் 20 விழுக்காடு வாக்கு அங்கேயும் பதிவாகவில்லை. தருமபுரி தொகுதியில் 80 விழுக்காட்டுக்கு மேல வாக்கு பதிவாகி இருப்பதால பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக களமிறங்கி இருக்கின்ற சௌமியா அன்புமணி அவர்கள் களத்துல பெண்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறார் அந்த தொகுதியில் அப்படின்னு சொல்லப்படுகிறது பரவலாக. இந்த அளவிற்கு வாக்கு அதிகமாக அங்க போலாயிருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பெண்களுடைய வாக்கு ஒட்டுமொத்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதிமுகவினுடைய அசோகனும் திமுகவினுடைய ஆமணியும் ஒரு வாக்குக்கு 500ல தொடங்கி 1000 வரைக்கும் பணம் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி பல கோடிகளை இறைத்தும் கூட அவர்களுக்கு வெற்றி என்பது நிச்சயம் இல்லை. ஏன்னா தருமபுரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே 4 முறை வெற்றி பெற்ற ஒரு தொகுதி. பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டை என்று வர்ணிக்கப்படுகின்ற தருமபுரி தொகுதியில பாஜக பாமக கூட்டணியில் போட்டியிடுகின்ற சௌமியா அன்புமணி அவர்களுடைய வெற்றி ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தருமபுரி தொகுதியில். திமுக நின்றாலும் அதிமுக நின்றாலும் யார் நின்றாலும் மக்கள் வந்துட்டு சௌமியா அன்புமணியின் பக்கம் நின்று இருக்கிறார்கள். ஆகையால ஒட்டுமொத்தமாக தருமபுரியில பாமகவின் கையே ஓங்கி இருக்கிறது. குறைந்தது லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்துல தருமபுரி தொகுதியில சௌமியா அன்புமணி அவர்கள் தான் வெற்றி பெறுவார் என்று தருமபுரி வாழ் மக்களே பெரும்பாலான மக்கள் பேசுகிறார்கள். ஏனென்றால் கள நிலவரம் அப்படித்தான் இருந்திருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக பார்க்கப்படுகின்ற தொகுதிகள் 4: கோவை, தருமபுரி, தேனி, ராமநாதபுரம். இந்த 4 தொகுதியும் திமுக அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை அளிக்கின்ற தொகுதிகள். இந்த தொகுதிகளின் முடிவுகள் எப்படி வரப்போகிறது என்பதை ஜூன் மாதம் வரையில் நாம் பொறுத்திருந்துதான் பார்த்து அறிந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. இந்த முடிவுகளை ஏற்கனவே மக்கள் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த தீர்ப்பை அறிந்து கொள்வதற்கு நாம் ஜூன் மாதம் 4ஆம் தேதி வரை காத்திருக்க வேண்டியிருக்கிறது. இன்னொரு காணொளியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.